புதுக்கோட்டை திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே மதுபோதையில் தனியார் பேருந்தை இயக்கிய ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். சரவணன் என்பவர் மதுபோதையில் ஓட்டிய தனியார் பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் படுகாயமடைந்தார். இதனால் தனியார் பேருந்தை சிறைபிடித்த பொதுமக்கள் ஓட்டுநர் சரவணன், நடத்துனர் பிரகாஷ் இருவருக்கும் தர்ம அடி கொடுத்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கார் மோதி சாலையோரம் இருந்த மின்கம்பம் உடையும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிளிதான் பட்டறை பகுதியில் ஆனந்தன் என்பவர் சென்ற கார் எதிர்பாராத விதமாக சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதியது. இதில் மின்கம்பம் உடைந்து தீப்பொறிகள் பறந்தன. இதனையடுத்து மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து அதனை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். வேலூர் அருகே முதன்முறையாக தொடங்கப்பட்ட அரசு பேருந்து சேவை பாதையில் நின்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அணைக்கட்டு தாலுகா ஒடுக்கத்தூர் அருகே சுமார் 2000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது தர்மகொண்டராஜா கோயில். இந்த கோயிலுக்கு செல்ல அரசு பேருந்து சேவை வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் முதன்முறையாக அரசு சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டது. இதனை ஆம்பூர் எம்எல்ஏ வில்வநாதன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். பின்னர் பேருந்தில் பக்தர்களுடன் எம்எல்ஏ பயணம் செய்தபோது பாதியிலேயே நின்றது. இதனையடுத்து எம்எல்ஏ உட்பட பக்தர்கள் அனைவரும் கால்நடையாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று சாமி தரிசனம் செய்தனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.